ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்றும் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான சம்பா ரவா கேசரி தான். சம்பா ரவா கேசரி செய்யறதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்றத பார்க்கலாம். சம்பா ரவை 2 கப், அப்புறம் சர்க்கரை 2 கப், உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.5 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நெய் 100 கிராம், அப்புறம் முந்திரி, பாதாம், திராட்சை, அப்புறம் கொஞ்சம் தண்ணி. இப்போ ரொம்பவே சுவையான ஒரு சம்பா ரவா கேசரி எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குங்க. நெய் வந்து இந்த முந்திரி, பாதாம் இது வந்து பொரிக்கிறதுக்கு தான். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த நெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து முந்திரி அண்ட் பாதாம் இது வந்து முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை வந்து பொடி பொடியாக நறுக்கியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப டார்க் ப்ரௌனாக கொண்டு வராதிங்க, நல்லா வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற திராட்சையை சேர்த்துக்கலாம். நான் வந்து பிளாக் கிரேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வந்து ஒயிட் கிரேப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த முந்திரி, பாதாம், திராட்சை பொரிச்ச இதே நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சம்பா ரவையை வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம். ஸோ நல்லா ஹீட் ஆகிட்டு லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் டோன் வர அளவுக்கு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவையை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 3 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. மூணு இல்லை வந்து 2.5 கப் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சுகரை வந்து சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நான் 2 கப் ரவைக்கு 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா 1.5 கப் சேர்த்துக்கங்க. ஸோ இப்போ இந்த சுகர் அண்ட் வாட்டர் வந்து நல்லா கரையட்டும். சம்பா ரவை கேசரிக்கு வந்து கலர் பவுடர்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த ரவையோட ஃப்ளேவர், ரவையோட கலர் மட்டும் தெரிஞ்சாவே போதும். ஸோ இந்த சக்கரை வந்து இந்த தண்ணியில் நல்லா கரையட்டும். இப்போ இந்த சுகர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி, பாதாம், திராட்சை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த சம்பா ரவையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விடலைன்னா ஒரு மாதிரி கெட்டியாக வந்துடும். அதனால வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ரவை வெந்து அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த ரவை வந்து நல்லா வெந்து வர டைமில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நெய் நல்லா ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா வெந்து வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். பபிள்ஸ் வந்து அதிகமாக வரும். தண்ணி வந்து டோட்டலாக ட்ரை ஆகிட்டு இந்த நெய் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே மிதக்கும். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் சாதாரணமாக ரவை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக வந்து ரவை வந்து தண்ணியில் போட்ட உடனே அப்படி கெட்டி ஆகிடும். ஆனால் சம்பா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டி ஆகாது, கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். ஸோ இந்த பபிள்ஸ் வந்து அதிகமாக இந்த மாதிரி வரும். டோட்டலாக ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சம்பா கேசரி நல்லா வெந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வந்து எடுத்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்கள், கேள்விகளை எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.